அம்மா, சத்தியமா சொல்றேம்மா, நீங்க மட்டும் அம்மாவா நடிக்கலன்னா நானும் பாரதியும் செத்தே போயிருப்போம்மா. எங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டது நீங்க தான்மா. அரவிந்த், நீ கல்யாண மாப்பிள்ள, நீ கண் கலங்க கூடாது. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இரு. என்ன? சரிங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன பண்றதுன்னே தெரியலையே. நல்ல நேரம் நெருங்கிடுச்சு, உடனே பரிசம் போட்டுடலாமா? தாய் மாமெல்லாம் முன்னாடி வாங்க. சரிப்பா, அப்படியே மாப்பிள்ளையோட தாய் மாமன்களும் முன்னாடி வாங்க. என்ன மாப்பிள்ள, தாய் மாமா எங்க? எங்க உங்க அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? உங்களை தான் கேக்குறாங்க. தட்டு மாத்திக்கலாமா? இந்தாங்க. வாங்கிக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க. அப்புறம் சண்முகம், உன் பொண்ணுக்கு என்னென்ன சீர் செய்ய போற? என்ன இப்படி கேட்டீங்க? என்னது சீரா? தலைக்கு வைக்கிற கொண்ட ஊசியில இருந்து புள்ள பேர் பாக்குறவங்களுக்கு புடவை வரைக்கும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. ஒத்த பொண்ணுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? உங்க வீட்டு மகாலட்சுமியை எங்க வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. வேற என்ன வேணும் எங்களுக்கு? நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கல்யாணத்தை நல்லபடியா சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தணும். சம்பந்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ற எவனும் இந்த வீட்டை விட்டு உயிரோட வெளியே போக முடியாது. ஏன் போட்டோகிராஃபர் இங்க வாயா. பொண்ணு மாப்பிள்ள சம்பந்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் போட்டாடு. ஏய் நீ எல்லாம் வாப்பா. சம்பந்தியம்மா வாங்க. நீங்களும் வாங்க, போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க நில்லுங்க. வந்து நில்லுங்க, வாங்க. சீக்கிரம் எடுப்பா. மேடம், கொஞ்சம் சேர்ந்து நிக்கிறீங்களா? மேடம், உங்களை தான், கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. லட்சுமி, நீ போய் சம்மந்திமா கூட நில்லு. நான் சம்மந்தி கூட நிக்கிறேன். சம்மந்தி, நாம ஜோடியா நின்று போட்டோ எடுக்கிறத விட நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம்னு இந்த போட்டோ இருக்கணும். அதான் முக்கியம். ஆமா சம்பந்தி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அப்படியே செஞ்சிடலாம். சம்பந்திமா, நீங்க இந்த பக்கம் வாங்க. வாங்க. நீங்க இப்படி வாங்க. ஸ்மைல் மேடம். டேய் அரவிந்த், என்னடா இது? கொஞ்சம் ரொமான்டிக்கா போஸ் கொடுறா. பாரதி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. கைப்பிடி. ஏய், கைய புடுறா. விமல் சார், ஷட்டர் ஸ்பீடை கட் பண்ணி 50ல வச்சு கிளிக் பண்ணு. என்ன சம்பந்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சம்பந்தி, 1000 சொல்லுங்க, படிச்சவங்க தான். எவ்வளவு அழகா போட்டோகிராஃபருக்கே நீங்க ஐடியா கொடுக்குறீங்க.
அம்மா பிஸியா இருக்காங்க போல இருக்கே. இருக்கலாம். அந்த கல்யாண வேலையில ஏதாவது கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய்மா. ஆ அம்மா எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன் குட்டி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன இவ வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா. போடா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? மதுரை எல்லாம் எப்படி இருக்கு? கல்யாண மண்டபத்துல தானே இருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பவி. நான் இங்க மண்டபத்துல தான் இருக்கேன். அம்மா அங்க ஸ்டேலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ்? அதெல்லாம் இல்ல குட்டி, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நேரமா ட்ரெயின்ல வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. மத்தபடி நான் நல்லா இருக்கேன். அம்மா உங்க முகம் எனக்கு கரெக்டா தெரியல. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட முடியுமா? கொஞ்சம் பக்கத்துல இன்னும் ஜூம்மா. போன்ல கை வச்சு இப்படி பண்ணுங்க. ஜூம். அம்மா அந்த அரவிந்த் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கல்யாணத்துக்கு ஃபுல்லா நீங்க அங்க இருந்து நடத்தி கொடுத்துட்டு தான் வரணும். சரியாம்மா? சரி குட்டி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, எனக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. நான் காலை கட் பண்றேன். லவ் யூமா. லவ் யூ டூ. லவ் யூ அத்தை. லவ் யூ பவி. போனை வச்சிடுறேன். அப்பாடா, ஹாப்பியா தான் இருக்காங்க அம்மா. இல்ல சேஃபா தான் இருக்காங்க. ஆமா. போன் பேசுறதுக்கு இவருக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்கதான் வந்து நிக்கணுமா? ஐயா வணக்கம். வணக்கம்மா. என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நம்ம சம்பந்தி அம்மாவோட முகமே சரியில்லை. அவங்க வணக்கம். வாங்க. அவங்க ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, நானும் கவனிச்சேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கலகலப்பா பேசிக்கிற மாதிரியும் தெரியல. 4-5 பிள்ளைங்க இருந்து கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்திருந்தாலும் இவங்களுக்கு கல்யாணம் பார்க்கறது ஒன்றும் புதுசு இல்ல, ஆர்வம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்க. அவங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். ஆனா 2 பேர் முகத்திலயும் ஒரு சந்தோஷத்தையே காணுமே.